வணக்கம், வணக்கம் மக்களே! வாழ்ந்த வாழும் கடவுள் எங்கள் பாசமிகு தலைவர் மாண்புமிகு புரட்சிக் கலைஞர் கேப்டன் அவர்களை வணங்கி, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் வீழ்ச்சியும் வளர்ச்சியும் 2006 பீரியட்ல இன்னைக்கு தளபதி சிஎம் விஜய் அவர்கள் எப்படி ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை படைத்து முதல்வராகி நிற்கிறாரோ, அந்த மாதிரி கேப்டன் என்ற ஒரு தனி நபர் இன்னைக்கு உள்ள சோசியல் மீடியாலாம் இல்லாம எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் தனித்து வந்து நின்று மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியை நிரூபித்து காட்டிய ஒரு மனிதர் 2006 பீரியடில். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்குது, என்ன ஓப்பன் பண்ணாலும் தளபதி தளபதிங்கிறாங்க, லைக்கு போடுறாங்க. இன்னைக்கு லைக் போட்டவங்களுக்கெல்லாம் இந்த அரசியல்னா என்ன ஏது ஒன்றுமே தெரியாது, ஆனால் ஓட்டு போட்டுருவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இன்னைக்கு தளபதி அவர்கள் முதல்வராக இருக்காங்க. தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழல் மிகவும் எப்படி சொல்கிறது, ஒரு சைடு பார்க்கும்போது பரவாயில்ல நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு சைடு பார்க்கும்போது அடடா இங்கே இருக்கிற எம்எல்ஏ இங்கே வந்துட்டாங்களா. ஒவ்வொரு நாளும் காலையில் நியூஸ் பார்க்கும்போதெல்லாம் டிஃப்ரெண்டான நியூஸ். தாவேக்காக்கு இவங்க போனாங்க, தாவேக்காக்கு அவங்க போனாங்க, அதிமுகலேருந்து போயிட்டாங்க, திமுகலேருந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒவ்வொரு நியூஸ். இது வந்து வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளைய தளபதி இன்றைய சிஎம் அண்ணன் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. தோக்குறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பாங்கிற மாதிரி. 2011 பீரியடில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு ஒரு சோதனையான சூழ்நிலை வரும்போது, அதாவது பால் விலை, பஸ் கட்டணம், மின் கட்டணம் உயர்வை கண்டித்து கேப்டன் அவர்கள் சட்டசபையில் தட்டி கேட்டதுக்காக அந்த கட்சியில் அதிமுகங்கிற கட்சியிலேருந்து கூட்டணியை விலக்கி விட்டு தேமுதிகக்கு சட்டசபையிலேயே சாபம் கொடுத்தாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். இனிமேல் தேமுதிகக்கு ஏறுமுகமே கிடையாது, இறங்கு முகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்தாங்க. இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா அதிமுகங்கிற கட்சி நான் இல்லாவிட்டாலும் இன்னும் 100 ஆண்டுகள் வெற்றி பாதையிலே செல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் சொல்லியிருக்காங்க. இன்னைக்குள்ள சூழலில் பார்த்தீங்கன்னா தேமுதிகவும் அதிமுகவும் இந்த அண்ணாமலை படத்தில் ரஜினி சரத்பாபு அவங்க 2 பேரும் அந்த அப்படியே லிஃப்டில் போக இறங்க, சரத்பாபு இறங்குவார், தலைவர் வந்து ஏறுவார்ல, அந்த மாதிரி சூழ்நிலையில் அதிமுகங்கிற கட்சி அப்படியே சரிஞ்சிட்டு வருது. தேமுதிகங்கிற கட்சி கிட்டத்தட்ட ஒரு 2011 29 எம்எல்ஏ. இந்த அம்மா என்ன பண்ணாங்க, தேமுதிகவில் இருந்த 11 எம்எல்ஏ கிட்டத்தட்ட 11 பேர் அன்னைக்குள்ள சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா 29 எம்எல்ஏலையும் ஒரு குறிப்பிட்ட தகுந்தவங்க தான் பெரிய பணக்காரங்களும் அவங்களாம் இல்லை. இருந்தாலும் ஒரு இன்னைக்குள்ள தாவேக எம்எல்ஏல எப்படியோ அதே மாதிரி தான் தேமுதிக எம்எல்ஏலையும் பல பேர் அடிமட்டத்திலிருந்து வந்தாங்க. கேப்டன் என்ற ஒரு மனிதருக்காகவே ஓட்டு வாக்களித்த மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு அதிமுகவில் கொண்டு போய் இணைஞ்சாங்க. அதுக்கான காரணங்களும் தொகுதிக்கு நல்லா செய்யணும், தப்பு இல்லை, சந்தோஷம் தான். அதை தேமுதிகலேருந்தே செஞ்சுருக்கலாமே. தேமுதிகலேருந்தே மக்களுக்கு தேவையானதை அரசாங்கத்திட்ட கேட்டு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு அதே சூழ்நிலை, அதே காரணத்தை சொல்லிட்டு அதிமுகலேருந்து தாவேக்கு ரிசைன் பண்ணிட்டு போகிறோம். எங்களுக்கு எம்எல்ஏ பதவியே வேண்டாம், இங்கே இருந்தால் நாங்கள் இனிமேல் ஜெயிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிவிட்டு தாவேக்கு போகிறாங்க. தாவேக்கில் நாங்கள் போய் நின்னா ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு அவங்களாம் முடிவு பண்ணிட்டாங்க. இது அதிமுக என்ற கட்சி மிகப்பெரிய கடும் சரிவை சந்தித்து வீழ்ச்சி பாதைக்கு போயிடுச்சு. இன்றோ ஒரு நாள் வந்து நாம் செய்யும் தவறுகள் நம்மை சார்ந்த நமக்கு பின்னால் வரக்கூடியவங்களுக்கு பாதிப்பு உண்டு பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஜெயலலிதா அம்மா இன்னைக்கு 2011 என்ன தேமுதிகக்கு பண்ணாங்களோ அது இன்னைக்கு அந்த கட்சி அனுபவிக்கிறாங்க. இது அந்த அம்மா மட்டும் பண்ணிச்சேன்னு கேட்டிங்கன்னா 2011 தேமுதிகங்கிற கட்சியை அழிக்கணும்னு நினச்சது அந்த அம்மா. ஆனால் தேமுதிகங்கிற கட்சி கேப்டன் என்ற ஒரு நபர், அந்த நபரை சார்ந்த தொண்டர்களால் உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சி உயிர்ப்போடு இருக்குதுன்னா கேப்டன் என்ற ஒரு நபர், கேப்டன் என்ற ஒரு கடவுள்னால அந்த கடவுளை பின்பற்றக்கூடிய தொண்டர்களும் பக்தர்களும் அந்த கடவுளுக்காக அந்த கட்சியில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த கட்சி அழிக்கவே முடியாது. ஆனால் எடப்பாடியார் கூட 2021 கடைசி மட்டும் சீட்டு தரேன்னு சொல்லிட்டு கடைசியாக கழுத்தறுத்து வெளியே முடிச்சுட்டாங்க. இது 2021. 2026 அண்ணன் சிவி சண்முகம் இப்போ வந்து பேட்டி கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட அன்னைக்கு யூடியூப் சேனல்லாம் ஒரு சிலர் உட்காந்து தேமுதிக இங்கே பேரம் பேசுது, அங்கே பேரம் பேசுது,
அப்படி இப்படின்ட்டு என்னென்னமோ சொல்கிறாங்க. இன்னைக்கு ஆனால் சிவி சண்முகம் வந்து ப்ரெஸ் மீட்டில் ஓப்பனாகவே சொல்கிறாங்க, தேமுதிகவை வேண்டுமென்றே நிராகரித்து அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி வெளியேற்றியது அண்ணன் எடப்பாடியார் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிவி சண்முகம் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அப்போது அவங்களோட முக்கியத்துவம், தேமுதிகவுடைய முக்கியத்துவம், அந்த கட்சி அதிமுக கட்சிக்காரங்க எல்லாருமே ஆனால் இது பண்ணியிருக்காங்க. தேமுதிக அதிமுகவுக்கு தேவைன்னு சொல்லி எல்லாருமே எடப்பாடியார்கிட்ட வலியுறுத்தியிருக்காங்க. ஆனால் வேணும்னே அந்த கட்சியை அழிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடையே செயல்பட்டு எடப்பாடியார் வெளியேற்றிட்டார். இன்னைக்கு தேமுதிக என்ற கட்சி ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ, அது பெரிய விஷயமா இல்லாட்டி கூட பரவாயில்ல, இருந்தாலும் எங்களுக்கு அது ஒரு பெருமை தான். இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் இத்தனை தொண்டர்கள் அந்த கட்சியில் இவ்வளோ நாள் பயணிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ எம்பி கண்டிப்பாக அந்நியாரும் சுதீசனும் இந்த கட்சியை மீண்டும் கேப்டன் இருந்த மாதிரி வழி நடத்தி கட்சி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போக நம்புகிறேன். இன்னைக்கு அந்த அம்மையார் என்ன சாபம் விட்டாங்களோ அது அதிமுகக்கே பழிச்சிருச்சு. தேமுதிக வளர்ச்சி பாதையிலையும் அதிமுக வீழ்ச்சி பாதையிலையும் போயிட்டுருக்கு. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் தமிழக அரசு பல நல்ல விஷயங்களை செஞ்சாலும் பல பக்கம் பாலியல் வன்கொடுமை, கொலைகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் அரங்கேறிட்டு இருக்கு. இனியுள்ள அரசியல் சூழலில் தேமுதிக என்ற கட்சி வளர்ச்சி பாதைக்கு போகணும். அதே மாதிரி சட்டசபையில் வந்து அந்நியார் குரல் கொடுத்த ஒரு சில விஷயங்கள்லாம் அப்படியே கேப்டனை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. 2011 கேப்டன் சட்டசபையில் எதிர்கட்சி தலைவராக உட்காந்துருந்து எப்படி ஒரு வாய்ஸ் கொடுத்தாரோ அதே மாதிரி இன்னைக்கு அந்த 29 எம்எல்ஏ தான் தேமுதிக கிள்ளியே தவிர அந்த 29 எம்எல்ஏக்கும் தேவையான பலம் அந்நியார்கிட்ட இருந்துச்சு. ஸ்பாட்லேயே அந்த அந்நியார் சொன்ன குற்றச்சாட்டுக்கான தீர்வை முதல்வர் விஜய் அவர்கள் கவனிச்சிருக்காரு. அதுக்கு அந்த பண்டித்தை வந்து நிராகரிச்சிருக்காரு. இந்த மாதிரி பல விஷயங்களை முன்னெடுத்து சட்டசபையில் தேமுதிக குரலை உயர்த்தி வருங்காலங்களில் தேமுதிகவில் 29 எம்எல்ஏவை டபுள் மடங்காக்கி உனி பல எம்எல்ஏகள் பெறணும் அப்படிங்கிறத வாழ்த்துக்களை சொல்லி வருங்காலத்தில் தேமுதிக பல பேர் இப்போ வந்து டிவிகேயில் போய் இணைகிறவங்க. சமீபத்தில் இன்றைக்கி அண்ணன் மீசை ராஜேந்திரனோட ப்ரெஸ் மீட் பார்த்தேன். அவருடைய பேச்சில் வந்து நான் கேப்டன் கூட இருந்தேன், இன்னைக்கு கேப்டனுடைய தம்பி கூட இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பின்பத்தை கட்டமைக்கிறார். இது எப்படி இருக்குன்னா, கேப்டன் கூட இருக்கிறவங்கெல்லாம் இங்கே தாவேக்கு வாங்க அப்படிங்கிற ஒரு பின்பமாக இருக்குது. தேமுதிகவினர் கவனத்தில் கொண்டு யாரும் வந்து தேமுதிக விட்டு போக வேண்டாம். நமக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குது. கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு நல்ல காலம் பிறக்கும். அது மட்டும் நம்ம பொறுமையாக இருந்து பயணிப்போம். நம்ம கேப்டனுக்காக வேலை செய்கிறோம், கேப்டனுக்காக கூட இருப்போம். கடைசி மட்டும் நம்ம கேப்டன் நம்ம கூட இருப்பார். நன்றி, வணக்கம். நான் என்றும் கேப்டன் தொண்டன்.